ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். நாம் வாழும் இந்த உலகம் உங்களுடைய ஆஸ்தி செல்வத்தை வைத்து, வசதி வாய்ப்பை வைத்து, படிப்பு பதவியை வைத்து உங்களை மதிப்பிடலாம். மனிதர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. அவர்கள் உங்களை அற்பமாக நினைக்கலாம், உங்களை அவர்கள் கணக்கில் கூட வைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களையே குறைவாக தாழ்வாக நினைக்காதீர்கள். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னிடம் என்ன இருக்கிறது? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. இப்படி எதையோ நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குறைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். மத்தேயு 6:26 எப்படியாக சொல்கிறது? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாடோடிகளாய் பறந்து தெரிகிற பறவைகளையே கர்த்தர் போஷித்து பாதுகாத்து பராமரிப்பாரையானால் உங்களை போஷித்து பாதுகாத்து பராமரிக்காமல் இருப்பாரா என்ன? அவைகளை பார்க்கலும் நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தரை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வருகிறார். யாத்ராகமம் 33:16 நாம் வாசிப்போமேயானால், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல் இருக்கிறது, உங்களுடைய ஊழியத்தின் மேல் இருக்கிறது. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அடைக்கலான் குருவி கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவதில்லை. அப்படி இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் உங்கள் மீது மிகவும் அன்புள்ளவராயிருக்கிறார், அக்கறை உள்ளவராயிருக்கிறார், கரிசனை உள்ளவராயிருக்கிறார். விசேஷித்தவர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்தமான காரியங்களை செய்வார். உங்களுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசேயையும் விசேஷித்த விதமாய் நடத்தினார். வேறு எந்த ஜனங்களிடமும் செய்யாத அதிசயங்கள் அவர்களுக்கு நடந்தது. கடலை பிளந்து அவர்களை கடந்து போக பண்ணினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார். அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள்
சாப்பிட இறைச்சியை கொடுத்தார். அவர்கள் முகத்திற்கு முன்பாக அவர்கள் சத்துருக்களை துரத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்காதிருங்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். நீங்கள் இயேசு மகாராஜாவின் பிள்ளைகள், விசேஷித்தவர்கள். உங்களுக்கென்று விசேஷித்த அற்புதம் நடக்கும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் சமூகத்தை மட்டும் நித்தமும் நாடுங்கள். அவர் உங்களோடு கூட வருவார். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நாம் யாரை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள்? ஏ அடைக்கலாம் குருவி, பி கழுகு, சி காகம், டி புறா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.